वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும், அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेण नलेन च। நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்ரிகத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ஆவிருத்தம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேன ச. ஓம் நமோ வெங்கடேஷாய. சொல்ல சொல்ல பயமா இருக்கு, சில சமயம் கடுப்பாகவும் இருக்கு. எதுக்காக இதை பற்றி அவ்வளோ தூரம் பேசணும் என்பதான ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது. எந்த அளவிற்கு இது நமக்கு ஒரு பெரிய பகைவனாக இருந்ததேயானால் இதை குறித்து பகவத்கீதை இவ்வளவு விரிவாக உபதேசிக்கிறது. பகவத்கீதை மட்டுமல்ல, அந்த பகவத்கீதை காட்டிய வழியில் நமக்கு சத் உபதேசத்தை செய்யக்கூடிய அனைத்து பெரியோர்களும் காமத்தின் கொடுமையை வர்ணிக்கிறார்கள்.
இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்துக்கணும். நம்முடைய சனாதன தர்மம், ஹிந்து தர்மம், நம்முடைய தர்மத்தில் எல்லாமே ஒரு காரண காரியத்துடன் செய்விக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது. குறிப்பாக ஒருவனுக்கு வாழ்க்கையில் 3 நிலைகள் காண்பிக்கப்படுகின்றன. திருமணம் ஆகாத ஒரு நிலை, திருமணமான பிறகு இல்லறத்தில் இருப்பது என்பது 2வது நிலை, 3வது இல்லறத்தில் இருந்து கொண்டும் இல்லறத்தில் பற்றுதல் இல்லாமல், அல்லது அந்த காலகட்டங்களில் அவற்றை வானப்பிரஸ்தம் என்று சொல்லுவார்கள், இல்லாளுடன் மனையாளுடன் சேர்ந்து காட்டில் தனியாக வசிப்பது என்பதாக பொருள். மேபி இந்த காலத்து ஓல்டேஜ் ஹோமை கூட எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸாம்பிளா. ஒரு சிலருக்கு 4வது நிலை என்பது உண்டு, அது சந்நியாச ஆசிரமம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப பிரம்மச்சாரி, கிரகஸ்தன் என்று 2 நிலைகள் காண்பிக்கப்படுகின்றன. இல்லற தர்மம் என்பது இன்றியமையாதது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்லற தர்மம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நமக்கெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்களை பார்த்தோம்னா இல்லற தர்மத்திற்கு உரிய காரியங்கள் அங்கே செய்யப்படவில்லை. பாட்டு, கூத்து, கேலி, டான்ஸு, டமகுட்டப்பா, ஃபன்னு ஃபன்னு ஃபன்னு. ஒட்டுமொத்தமாக நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒரு சத்காரியம், இல்லற தர்மம், அந்த இல்லற வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இனி நமக்கு தர்மத்தில் அதிகமானது ஒரு பற்றுதல் ஊற்றம் உண்டாக வேண்டும். அந்த தர்ம வழியில் நாம் பல காரியங்களை செவ்வனே செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் குறைந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். நடக்கக்கூடிய திருமணங்களை எல்லாம் பார்த்தால் ஐயோ, இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாய சீர்கேடாக இவைகள் தலையெடுத்து விடுமோ என்று எண்ண தோன்றுகிறது. இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒருவேளை இதனால் உங்களுக்கு கோபம் வந்தாலும் தப்பு இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்கிறோம் பிரத்யட்சமாக. ப்ரையாரிட்டி மாறி போயிடுத்து. இப்போ ப்ரையாரிட்டி மாறி போயிடுத்து. அந்த இல்லற தர்மத்தில் நாம் செய்ய வேண்டியதான சத்காரியங்களில் ப்ரையாரிட்டி கொடுக்கறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் ஃபன் அப்படின்றது வரம்பு மீறி போயின்னு இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒருவேளை அதுக்கெல்லாம் உடன்படாமல் நல்ல விதமாகவே திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் அவர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள். சரி, இப்போ அதை ஒட்டு திருப்பி அதை சொன்னேன்னா என் மனசு ரொம்ப வலிக்கும். அதனால் அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை, விட்டுடுங்க. நாம் பேச வந்த விஷயம் என்ன அப்படி கேட்டால், அந்த இல்லற தர்மம்ன்றது எதுக்காகன்னா மேற்கொண்டு நமக்கு சந்ததிகள் அபிவிருத்தி ஆக வேண்டும், நம்முடையதான குடும்பம் செழிக்க வேண்டும். அந்த குடும்பம்னு வரைச்சே என்ன அர்த்தம்னா வெறும் பிள்ளை குட்டி பெற்றுக்கிறதுக்கோசரம் குடும்பம் இல்லைப்பா. இந்த சனாதன தர்மத்தை வளர்க்கக்கூடியதான சந்ததிகள் நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லற தர்மம் இன்றியமையாதது. அது தவிர பிரம்மச்சாரி மற்றும் சந்நியாசிகள் சுயமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு சக்தி சாமர்த்தியமற்றவர்கள். அவர்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டால் இல்லற தர்மத்தில் இருப்பவன் தான். அதனால் இல்லறம் என்பது ஒரு தர்மம். அந்த இல்லறத்தில் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு தர்மம். அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இப்போ இல்லறத்தில் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு தர்மம். அது என்ன சுவாமி, இப்போ காமம் கூடாதுன்னு இப்படி சொல்கிறார். வாஸ்தவம் தான். வால்மீகி ராமனை பற்றி சொல்லும் பொழுது ராமனை என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் பிரம்மச்சாரின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம்னா கல்யாணம் ஆன பிறகு சொல்கிற வார்த்தை இது இல்லை. ஒரு சில பேருக்கு வாழ்க்கையை கசந்து போயிடுறது, மனைவியினிடத்துலையோ அல்லது கணவனிடத்துலையோ அவர்களுக்கு அதிகமான ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டிருக்கிறது. என்னமோ தள்ளெழுத்து. சில பேர் ஈஸியாக இப்போ பிரிஞ்சுடுறா. இப்போ கல்யாணம் நடக்கிறத காட்டிலும் கல்யாணம் பிரிவுன்றது ரொம்ப சுலபமாக நடக்கிறது. இன்னொன்று, கல்யாணம் நடக்கிற விழாக்களை காட்டிலும் கல்யாணத்தினுடைய பிரிவை பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள் சில பேர். இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. என்னால் சொல்லாமலே இருக்க முடியல. ஆனால் சொன்னால் என்னுடைய ஆதங்கத்தை இந்த உலகம் எப்படி தவறாக புரிந்து கொள்ளும் என்பதும் தெரிகிறது. கல்யாணம் நடத்தக்கூடியதான ஒரு நிகழ்ச்சியை காட்டிலும் கல்யாண முறிவு, மனமுறிவு விழா நடக்கிறது. தயவுசெய்து இது இல்லைன்னு மறுக்காதீங்க. நடக்கிறது. உங்களுக்கு பிரமாணத்தோடு சொல்ல முடியும். நீங்கள் எல்லாரும் என்னை விட சோஷியல் மீடியாவில் அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லாக இருக்கே நீங்கள். இன்ஃபேக்ட் இந்த பகவத்கீதை உபன்யாசம் கேட்டு சோஷியல் மீடியாவில் லாகின் பண்ணி அதில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் நீங்கள் பார்க்குறவா தான். நியூஸ் ஃபீட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறவா தான் எல்லாரும்.
அவளுடைய FB பேஜில் வரக்கூடிய நியூஸ் ஃபீடை ஸ்க்ரால் பண்ணிட்டே உபன்யாசம் கேட்குறவா தான். அதனால் இந்த மாதிரி செய்திகள் ஈஸியாக வந்துடும். மனமுறிவை ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடுறான். ராமன் அப்படி இருந்தானே பிரம்மச்சாரினா ராமனைய பிரம்மச்சாரி சொன்னார், கல்யாணம் பண்ணிய பிரம்மச்சாரின்னு அர்த்தமானார். அப்படி அர்த்தம் இல்லை. மனைவியினுடையதான சங்கமம் இருக்கே, ஒரு கணவனுக்கு மனைவியினுடைய சங்கமம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மனைவியினுடைய சங்கமம் கூட சாஸ்திரம் விதித்த வகையில் அந்த காலத்தில் ஏற்பட்டது என்றால் அதுதான் வசத்தி, அதுதான் பிரம்மச்சாரிய தர்மம். ஒரு புராண எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கஷ்யப பிரஜாபதி, அவருக்கு திதி அதிதி என்னும் 2 மனைவிகள் இருந்தார்கள். அதில் ஒரு நாள் திதி தேவி என்ன செய்தால், அந்த தன் கணவனிடத்தில் போய் தான் அவருடன் சேர வேண்டும் என்னும் விருப்பத்தை தெரிவித்தார். ஒரு மனைவிக்கு தன் கணவனிடத்தில் வரக்கூடிய நியாயமான விருப்பம், இதை நாம் தவறு என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. திதி தேவி தன்னுடைய கணவனிடத்தில் நான் உம்மிடத்தில் இப்பொழுது சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய ஆசையை விண்ணப்பித்தாள். அதை கணவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு தன் மனைவி அவளுக்கு இல்லாத உரிமையா, அது தவிர அவள் எதை விரும்புகிறாள் என்பது நன்னா தெரிகிறது. கட்டாயம்மா அவசியம் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது சந்தியா காலம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாயம் சந்தியா பிராத்த சந்தியான்றதாக சொல்லி இந்த சூரியன் உதிக்கிறது அஸ்தமனமாக இருக்கக்கூடியதான காலம். அது தவிர பகல் பொழுது இரவு பொழுது இது மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. இது சந்தியா காலம். சந்தியா காலம்னு அர்த்தம் அப்படி கேட்டால் அதாவது சூரியன் மறையக்கூடிய சமயம். இந்த சமயத்தில் ஆண் பெண் புணர்வு என்பது கணவன் மனைவியாக இருந்தால் கூட சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சந்தியாவந்தனத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு உனக்கு தேவையான சந்தோஷத்தை நான் அளிக்கிறேன் என்று அவர் கணவர் சொன்னார். ஆனால் அந்த திதியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சமயத்தில் திதிக்கு அதிகமானதொரு காமம் கிளர்ந்து எழுந்தது. மீண்டும் சொல்கிறேன், பெரியோர்கள் இதெல்லாம் பாகவதத்திலையும் மற்ற புராணங்களிலும் வரக்கூடிய உயர்ந்த சரித்திரங்கள். இந்த சரித்திரங்கள்லாம் நம்முடைய வாழ்வியலுக்கு மிகச்சிறப்பான வழிகாட்டிகள் என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். திதி கொஞ்சம் அதிகமான காமவயப்பட்டிருந்ததுனால தன்னுடைய கணவனை நிர்பந்தம் செய்தாள். அம்மா, உனக்கு நான் உடன்படக்கூடியவன் தான், உன்னை மகிழ்விப்பது எனக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியதுதான், ஆனால் இது சமயமில்லை என்று சொல்லும் பொழுது நீ ஏன் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்கிறாய். சற்று பொறுத்துக்குள் பெண்ணே, சூரியன் அஸ்தமித்து விடட்டும், சந்தியா காலம் முடியட்டும், இரவு பொழுது வரட்டும், அதன் பின்னர் உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன பொழுது அவள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. அங்கே அதிகப்படியான காமம் தலை தூக்கியது அந்த பெண்ணினிடத்தில். சரி என்று அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டார் மகரிஷி. அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டது. விருப்பம் நிறைவேறின பின்பு அவள் தன் கணவனின் வார்த்தையை செவிமெடுக்க தொடங்கினாள். அது வரலாம் அவள் கேட்கல, இதான் விஷயம். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, சரி சந்தோஷம்னு சொல்ற, ஆனா இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் விபரீதம்னர். என்ன நீங்க சொல்றீங்க? நான் தான் சொன்னல, சந்தியா காலம் இந்த மாதிரி சமயத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நீ பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டாய். அதனால உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அரக்க குணம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள், இரக்க குணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள், அசுரர்களாக ராட்சசர்களாக பிறப்பார்கள். ஐயோ இப்படி ஆயிடுத்தேனர், நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு பிறக்க பிள்ளைகள் அசுரர்களை தான் பிறக்க போறான். அந்த பிள்ளைகள் தான் இரண்யகசிபு இரண்யாக்ஷன். ஏன் அப்படி? அவருடைய மனோநிலை ஏன் அப்படி மாறித்து? இவர் பெரிய நல்ல மகரிஷி தானே, உயர்ந்தவர் தானே. அந்த மகரிஷியினுடையதான மனைவி திதி, அவளும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவள் தானே. நான் இங்கே பாருங்கோ, கணவன் மனைவி தான், ஆனால் அவர்களுடைய சங்கமம், அவர்களுடைய சேர்க்கை என்பதற்கு கூட ஒரு சாஸ்திரியமான வழியானது நம்முடைய சனாதன தர்மத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழி நடந்த பொழுது தர்மம் செழித்தது, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பின்னால் ஏற்படக்கூடிய சந்ததிகள் மிகச்சிறந்த பிள்ளைகளாக இந்த சனாதன தர்மத்தின் பால் ஒழுகுபவர்களாக இருந்தார்கள், நடப்பவர்களாக இருந்தார்கள். இன்று காலம் நேரம் எல்லாம் கடந்து விட்டது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு உபன்யாசத்தில் நான் சொல்லியிருக்கேன், என்னது, இன்னைக்கு யாரும் ரியல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறதில்ல, ரீல்ஸ் லைஃப் தான் வாழணும்னு ஆசைப்படுறான். தே ஆர் லிவிங் த லைஃப் ஒன்லி ஃபார் த ரீல்ஸ். அந்த ரீல்ஸ் போடணும், அதுக்கு நிறைய லைக்ஸ் வரணும், அதில் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படின்னு. எவ்வளவு நாளைக்கு அது ஓடும், எத்தனை நாளைக்கு அதை ஓட்ட முடியும் நம்மளால? ரியல் லைஃப் அப்படின்றது வேற, ரீல்ஸ் லைஃப்ன்றது வேற. இன்னைக்கு ரீல்ஸ் லைஃப்ல தான் நம்ம வாழ்க்கையே ரீல் விட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் சொல்லுவா தெரியுமா, என்ன ரீல் விடுற, ரீல் விடுறனா பொய்ன்னு அர்த்தம். அப்போ ரீல் லைஃப்னு அர்த்தம் அது பொய்யான வாழ்க்கை தான். இப்போ காமம் என்பதை கூட நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும்.
மனைவியினிடத்தில் காமம் வைத்தாலும் சரி, கணவனிடத்தில் காமம் வைத்தாலும் சரி, அது வரைமுறையை தாண்டி இருக்கக்கூடாது. அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தின் பால் நடக்க வேண்டும். இவ்வளவு ஓப்பனாக சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படி கேட்டால், இனிமே இதெல்லாம் சொல்லணும்ன்றதான ஒரு அவசியம் ஏற்பட்டு போச்சு. அந்த காலத்தில் எல்லாம் சகஜமாக இருந்தது. விஷயங்கள் தெரிஞ்சுட்டா பெரியவாழ்கிட்ட சுற்றி வர பெரியவா நிறைய பேர் இருந்தா அவள் கூட வாழும் பொழுது அந்த வாழ்க்கை நெறிமுறையில் அவளுக்கு ஈஸியாக புரிஞ்சு கொடுத்து. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கோம். எல்லாரும் தனித்தனியாக போயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் கூகுள் தான் சரணம். எல்லாத்துக்கும் கூகுள் திருவடிகளே சரணம் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஆயிடுத்து. அப்போ யார் சொல்றது, எப்படி சொல்றது, எப்படி இதை நடைமுறைப்படுத்துறது, எப்படி நாம இதை புரிஞ்சுக்கிறது? இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் என்ன, ரியல் லைஃப் காட்டில் ரியல் லைஃப் எதுன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? எனவே இந்த காமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காமவயப்பட்ட காரணத்தினாலே காளிதாசன் மகாகவி சூர்பனகையை பார்த்து சொல்லும் பொழுது அத்தியாரூடோகி நாரினா மகாலஜ்யோ மனோபவகான். சூர்பனகைக்கு காமம் வந்தது தப்பு இல்லை. தகாத இடத்தில் அவளுக்கு ஏற்பட்டதான காமம், பொருந்தாத காமம். இத்தனைக்கு ராமன் தான் மனைவியுடன் கூடியவனாக இருக்கிறேன், என் மனைவி என் கூட இருக்கா, தப்பு, நீ இந்த மாதிரி யோசிக்காத அப்படிலாம் சொல்லி கொடுத்தோம். அந்த சூர்பனகை தன்னுடைய அடங்காத காமத்தினாலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள். இப்படிலாம் இருக்கு. அதனாலே இந்த காமமானது நம்முடைய ஞானத்தை மறைத்து விடுகிறது. ரொம்ப கஷ்டம். பயந்து இருக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. என்னால் முடியும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஜெயிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம், விஸ்வாமித்திர பராசர முதலான மகர்ஷிகள்லாம் கூட, மகாத்மாக்கள்லாம் கூட எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவாள் சட்டுன்னு சறுக்கி விழுந்துட்டாவாள். ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானினோ அனித்ய வைரினா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேனச்ச. ஹே குந்தி புத்ரா, ஹே கௌந்தேயா, ஞானினஹா, ஞானிகான்னு அர்த்தம் சேத்தனனுடைய, அதாவது இயற்கையிலேயே ஞானம் பெற வேண்டிய நமக்கு நம்முடைய ஞானம், ஆத்ம விஷயத்தில் பெற வேண்டிய ஞானமானது துஷ்பூரேன அனலேனச்ச, தகார விஷயத்துல புத்தி போயிண்டே இருக்கு. அது எவ்வளவு பார்த்தா தெரியுமா? திருப்பி உங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். உங்களுக்காக இன்னைக்கு உபன்யாசத்துக்காக இதை எடுத்துருந்தேன். இந்த ஒரு ஃபோன்னு ஒரு சாதனை வச்சுருக்கோம். இந்த ஃபோன் வச்சுருக்கோம். இந்த ஃபோனில் சும்மா பொழுது போகணும் அப்படின்றதுக்கோசரம் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல்ஸோ இல்லைனா ஒரு நியூஸ் ஃபீடோ பார்க்க ஆரம்பிக்கிறோன்னா அது போயிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கும். ஃபோனை கீழே வைக்க தோணலை நமக்கு. நம்முடைய நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறது, நம்முடைய நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. இதனால் என்ன ஒரு பெரிய ஃபன் வந்துட போகுது, இதனால் லைஃப்பில் நமக்கு என்ன பெரிய ஸ்டேட்டஸ் வந்துட போகுது. துஷ்பூரேன அனலேனச்ச. இது நேற்றைய ஸ்லோகம் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? அது பெரிய குழி வெட்டி வச்சிருக்கு. அந்த குழியில் நீ எல்லாம் எடை போட்டு நிரப்பினாலும் அது நிரம்பவே நிரம்பாது. இப்போ ஒரு மெசேஜ் பார்க்குறோம், அந்த மெசேஜை பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகுது, நமக்கு பிடிச்சிருக்கு, உடனே 10 பேருக்கு அதை ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணின உடனே என்ன ஆகுதுன்னா, நாம் ஷேர் பண்ணதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு மறுபடியும் உட்காந்து பார்க்குறோம். சரி இப்படி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தால் திருப்பி எடுக்கிறோம், திருப்பி பார்க்குறோம், திருப்பி எடுக்கிறோம், திருப்பி பார்க்குறோம். துஷ்பூரேன அனலேனச்ச. ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு பிரயாணங்களில் இருக்கிறவா பாருங்க, ட்ரெயினில் போகிறவாளோ, பஸ்ஸில் போகிறவாளோ, காரில் போகிறவாளோ, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கிறவாளோ, ஒரு கடையில் உட்காந்துருக்கிறவாளோ, எல்லாரும் குனிஞ்ச தலை நிமிராமல் இப்படியே இப்படி உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பான், இப்படியே பார்த்துட்டு இருப்பான். எதுக்காக அப்படி பார்க்குறா அப்படி கேட்டா, ஒருத்தருக்கு முகத்தை கூட பார்க்கறது இல்லை. யார் வரா, யார் போகிறா, யார் நிற்கிறா, யார் பேசுகிறா, எதுவுமே கவனிக்கிறது இல்லை. உலகம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ துஷ்பூரன் இப்போ என்ன எடுத்து ஞானத்தை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறது சுவாமி. இப்போ அடியன் கூட இதை யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுறேன்? இது பாருங்க, இப்போ உபன்யாசத்துக்கு வச்சுருக்கேன். இது உள்ள புஸ்தகம் இருக்குது. அதே மாதிரி புஸ்தகம் படிக்கிறதுக்கு, புஸ்தகம் எழுதுறதுக்கு. இப்போ இதுலேயே புஸ்தகம் படிக்க முடியுது, புஸ்தகத்தை எழுத முடியுது. உபயோகப்படுத்திக்கலாம். இதே மிஷினரிஸ் தான். ஆனால் அந்த மிஷினரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணலாம். யூட்டிலிட்டி இருக்குது. ஃபோனுன்றது இன்றியமையாதது இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி கம்யூனிகேஷன் ரொம்ப விஷயம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அதுவே மொத்தமாக ஆக்கிரமித்துக் கொள்கிறது. நமக்கு ஃபோன் விஷயத்தில் வந்திருக்கிறது ஒரு காமம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை சாதாரணமாக வாங்கினா உடனே அதில் ஒரு கம்பெனி, அதில் ஒரு புதுசு, அதில் நோட் ப்ளஸ் ஒன்று வருது, ரெட்மின்னு ஒன்று வருது, அப்படி வருது, இப்படி வருது, சாம்சங்னு ஒன்று வருது, உடனே அதில் போகிறது. இன்னொருத்தர் ஐஃபோன் வச்சுக்கிறார். அவர் வச்சிருக்கிற ஃபோனை பார்த்தா இன்னொரு ஃபோன் வாங்கணும்னு வச்சுருக்கு. வாங்கின ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கணும்னு தோன்றது. ஃபோனுக்குன்னு சொல்லலை, திருஷ்டாந்தம். ஆனாலே நினச்ச எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கு போறவே போறாது.
காமம் என்பதான ஒரு அனாதியான சத்ரு நமக்கு சப்தாதி விஷயங்களில் ஒரு மயக்கத்தை உண்டாக்கி ஆத்மாவை குறித்ததான உணர்வை பரிபூர்ணமாக மறைத்து விடுகிறது. சொரங்கத்தை தோண்டி தோண்டி வெளியில் எடுக்கிற மாதிரி, சொரங்கத்தை மூடுறதுக்கு உள்ள போட்டாலும் உள்ள போட்டுட்டே இருக்கிற மாதிரி காமம் என்பது அடங்காத அக்னி. அக்னியில் ஆகுதி செய்ய செய்ய நேற்றைய தினம் யயாதி சொன்னோ ந ஜாத்து காம காமானாம் உபபோகேன ஷாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்தேவ பூய ஏவாபிவர்ததே என்பதாக. நெருப்பு இருக்க, அந்த நெருப்பு என்ன பண்ணும், நல்ல சுத்தமா பளிச்சுன்னு வச்சிருக்கா. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கா. என்னது, பட்டு புடவை. அந்த பட்டு புடவையும் நெருப்பு சாம்பலாக்கும், கந்த துணியையும் நெருப்பு சாம்பலாக்கும். நெருப்புக்கு இது வியவஸ்தையே கிடையாது. இதை கொளுத்தணும் இதை கொளுத்தக்கூடாதுன்னு தன விபாகம் இல்லாமல் அது வியவஸ்தையே இல்லை, கிடையாது. அதே மாதிரிதான் காமம். காமத்திற்கு கண்ணு கிடையாது. அது பண்ணலாம் பண்ணக்கூடாது, இது தகுந்த விஷயம் இது தகாத விஷயம் முடிவே முடியாது. நைவகி காமஸ்ய அந்தோஸ்தின சமுத்திரஸ்ய. நன்னா பாருங்க, காமம் இருக்க உபனிஷத் வாக்கியம் இது. நைவகி காமஸ்ய அந்தஹா அஸ்தி ந சமுத்திரஸ்ய. இப்ப சமுத்திரம் இருக்கு, பெரிய சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்திற்கு கரையே பார்க்க முடியாத அளவிற்கு பறந்து விரிந்திருக்கிறது அல்லவா. அது போல காமத்திற்கு கரை கிடையவே கிடையாது. இது உபனிஷத் வாக்கியம். இப்ப சொல்றதும் இது பகவத்கீதா உபனிஷத்சு. எவ்வளவு தூரம் நாம் இந்த விஷயங்களிலிருந்து நம்மை விலக்கி வைத்துக் கொள்ளுகிறோமோ கொஞ்சம் பழைக்கலாம். ஆனா அது எப்ப கவுத்து விட்டுடும் தெரியாது. நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும். ராவணனை பேசும் பொழுது மண்டோதரி சொன்னால், ராவணன் உயிரற்ற சடலமாக கீழே விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது அந்த ராவணனை பார்த்த மண்டோதரி பேசினால், ராவணா, உன்னை ராமன் ஜெயித்து விட்டதாக இந்த உலகம் பிரமித்து நினைக்கிறது. இல்லை, உன்னை ராமன் ஜெயிக்கவில்லை. பின் என்ன ஜெயித்தது? ஒரு காலத்தில் உன் புலன்களை எல்லாம் அடக்கி நீ மிகச்சிறந்த உக்கிரமான தவத்தை செய்து பிரம்மதேவர் சிவன் இவர்களை ஆராதித்தாய். மண்டோதரியினுடைய பேச்சது. பிரம்மா சிவன் முதலானவர்களை நீ ஆராதித்து வரம் பெற்றாய். ஒரு பூஜை பண்ணணும் அப்படி கேட்டா கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாம இருக்கணும்ல, புத்தி மாறக்கூடாது இல்ல, யார் வந்துட்டு இருக்கா யார் போயிட்டு இருக்கான்றது பார்க்க கூடாது இல்ல, போட்ட காலை பிரிக்க கூடாது இல்ல, கண்ணு டாயின் டாயின் போயிட்டு வரக்கூடாது, காது என்ன வெள்ள சத்தம் வருது கேட்கக்கூடாது, நாக்கு நிறைய பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா எப்ப சாப்பிட போறோம்னு ஏங்கக்கூடாது. இந்த மாதிரி எதுலையுமே ஈடுபடாமல் பகவத் விஷயத்துல மட்டும் அப்படி ஈடுபடுறது புலநடக்கம்னு பேரு. ராவணன் இவ்வளவு கஷ்டப்பட்டு புலநடக்கத்துடன் பிரம்மாவை குறித்து தவம் செய்தான், பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்தான். அப்ப அந்த ராவணனால் வெல்லப்பட்ட புலன்கள் உள்ளன அல்லவா, ராவணனால் வெல்லப்பட்ட அந்த புலன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுதான். ஜிஹ்வேந்திரியம், அதாவது ரசனேந்திரியம், சக்ஷுரேந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம், ஸ்பரிஷேந்திரியம், கிராணேந்திரியம் என்பதாக கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டனவாம். இந்த ராவணன் நம்ம எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். ஒரு ராவணன் நம்ம எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். புரியுதா? இந்த கூட்டத்துக்கு யார் தலைவர்? மனசு தலைவர். கவனிக்கோ, 10 இந்திரியங்கள் கூட்டங்கள், 10 இந்திரியங்கள் 10 தலைகள் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 10 இந்திரியங்கள் சேர்ந்து கூட்டம் போட்டது. அதற்கு மனசு தலைவன். மனசுதான் திருட்டுத்தனம், மனசுதான் திருடன். என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்க முடியாது. இதான் உலகத்துல பெருமாள் நமக்கு பண்ணிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம், பெரிய அனுகிரகம் இல்லையா? அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அங்க இந்த கூட்டத்துல எல்லாம் சேர்ந்து ஏகமனதாக ஒரு தீர்மானம் பண்ணிது. நாம் எப்படியாவது ராவணனை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது இந்த ராவணனை நாம வீழ்த்தணும். எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னா, நம்மை ஜெயித்தான் அல்லவா? ஆமாம். இப்ப நாம் அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அதிரூபவதியான சீதை குறித்ததான விவரங்கள் ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டன. புலனடக்கம் பெற்ற ராவணன் சீதையின் பால் ஈர்ப்பினை அடைந்தான். அவள் அங்கங்களில் மோகம் கொண்டான்.
அவளை அடைவதில் அதிகமான ஆசை கொண்டான். இப்ப அந்த ஆசையினால தான் அவளை அடைய முடியாமல் தடுத்த அந்த குரோதம் ஏற்பட்டதினால்தான் மேன்மேலும் யுத்தம் யுத்தம் என்பதாக எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணினான் ராவணன். எத்தனை முறை யுத்தம் செய்தான், ஒவ்வொன்னா போச்சே. அவனுடைய புத்திரபௌத்திராதிகள் போனா, மூலபலம் போச்சு, அவனுடைய பந்து மித்திராதிகள் போனா, எல்லாத்தையும் இழந்து கூட அவனால் அந்த கோபத்தை விட்டு கொடுக்க முடியல, அந்த ஈகோ விட முடியல. சீதை என்பால் அவனுக்கு ஏற்பட்டதான காமத்தை அவனால பரித்தியாகம் பண்ண முடியல. எனவே மறுபடி கடைசி வரலும் யுத்தம் பண்ணி கடைசியில விழுந்து செத்து போயிட்டானே. அததான் மண்டோதரி சொன்னா, எந்த இந்திரியங்களை வென்று நீ பெரும் வரத்தை பெற்று உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாதவன் என்னும் பெருமை பெற்றிருந்தாயோ ராவணா, இப்பொழுது அந்த இந்திரியங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு உன்னை மாய்த்து விட்டன, உன்னை வீழ்த்தி விட்டன என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய மெசேஜ். இது சந்தேகமே கிடையாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவிற்கு ஞானம் என்பது இயற்கையான குணம். அதற்கு எல்லாவற்றையும் பற்றக்கூடிய சக்தியானது சுவாபாவிகமாக இயற்கையாகவே உள்ளது. ஆனால் காமம் என்பது அனாதியான சத்ரு. சப்தாதி விஷயங்களில் நமக்கு மயக்கத்தை அது உண்டாக்குகிறது. அப்படி சப்தாதி விஷயங்களில் மயக்கத்தை உண்டாக்கி ஆத்மாவை குறித்த உணர்வை உங்களுக்கு மறைத்து விடுகிறது. ஆத்மாவை குறித்த உணர்வை அது மறைத்து விடுகிறது. இப்ப போக்கியமான பதார்த்தங்களை அனுபவித்து காமத்தை ஒரு பொழுதும் அடக்கிவிட முடியாது. அது மீண்டும் 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 தகாத விஷயங்களிலேயே நம்மை இழுத்து செல்லும். காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா. காமவயப்பட்டவர்களுக்கு பயம் கிடையாது, லஜ்ஜை கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கா? தாமரை புஷ்பத்தை யானை பார்த்து விட்டது என்றால் அது முதலையினால் தனக்கு வரக்கூடிய ஆபத்தை துளியும் பொருட்படுத்தாமல் அந்த குட்டைக்குள்ளே இறங்கி குளத்துக்குள்ளே இறங்கி தாமரையை தான் பறிக்க தலைப்படும். ஆனால் பிறகு முதலையினிடத்தில் மாட்டிக்கொண்டு உயிரை விடும். அது போலத்தான் காமம். நமக்கு தாமரை மாதிரி காமம் இருக்கு, பின்னாடி ஜன்ம ஜரா மிருத்யுக்கள் இருக்கா, அது தவிர எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு. அந்த காமத்தினால உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டம்ன்றதான முதலையை நாம பார்த்து பயப்படவே மாட்டோம். நமக்கு தேவையான காமத்தை அனுபவிப்பதற்குத்தான் ஆசைப்படுவோம். ஆவிருத்தம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேன அனலேன ச. துஷ்பூரேன அனலேன, அப்படியே டன்னா கொண்டு வந்து விறக போட்டாலும் இந்த காட்டு தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் போராது தீனி. கட்டுக்கட்டா நீ தீனி போட்டுட்டே இருந்தாலும் அதுக்கு அந்த தீனி போராது. நித்திய வைரினானர். நீ என்ன பண்ண முடியும்? பரம்பரையா வந்துட்டு இருக்கு, அனாதியா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தானே பகவத்கீதை கேட்கற, அது கூட ½ hour தானே கேட்கற, அது கூட 10 நாள் கேட்க முடியாமல் போயிடுறதோ இல்லையோ. உடனே கேட்ட உடனே வைராக்கியம் வந்து அப்படியே உட்காந்து நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே சொல்ல முடியுமா? ஜெயிச்ச சுவாமி சொப்பன சுந்தரி கிட்ட மாட்டேன்னு என்ன பாடுபட்டார் பார்த்தோம்ல 2வது அத்தியாயத்துல. பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சம் நாபகரிஷதி சொன்னாரோ இல்லையோ. ராவணனுடைய சரித்திரத்தை அங்கேயே சொல்லியிருக்கேன் நான். நித்திய வைரினா. ஏதோ 10 நாள் இருந்துட்டு ஓடி போயிடுத்து அப்புறம் வரல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இந்த காமத்திலிருந்து வெளில வர்றது கஷ்டம். அதனால்தான் நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம், மணிவர இவ சௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா. மணிவர இவ சௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா. எம்பெருமானுடைய திருமார்பில் கௌஸ்துபஸ்தானியனா இந்த ஜீவாத்மா விளங்க வேண்டியவன் என்று இருந்தால் கூட அந்த ஸ்திதியை விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு, அத்தகையதொரு இடத்தை விட்டு அவன் ஓடி வந்து விடுகிறான். எங்கேயோ போய் கருவிடன் வந்த கடு வினையாருன்னு தேவையில்லாத ஒரு சாக்கடையில் போய் விழுந்து கிடக்கிறோம். நம்ம அந்த சாக்கடையிலேருந்து வெளில வர மாட்டேன்றோம். அத்தை தின்று அங்கே கிடக்கும்ன்றத மாதிரி அந்த சாக்கடையை நம்ம போக்கியமாக ரொம்ப விசேஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலை. இதை தான் பரமாத்மா பயங்கரமான இந்த நிலையைத்தான் கீதையில் உபதேசம் பண்ணுறான். பயக்கிருத் பயநாசனன்றதாக சொல்லி நம்மை இப்படியெல்லாம்
பலவிதமாக பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடியதான் இந்த காமம் என்னும் பெரிய சத்ருவினிடமிருந்து விடுவித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக அந்த பரமாத்மாவை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோம் அல்லவா? மேற்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். ஆவ்ருதம் ஞானமேதேன ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண நலேன ச. துஷ்பூரேண நலேன ச. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண நலேன ச. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாச யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்ஷே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமை மிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம்.
இந்நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।